இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால எங்களுக்கு தனியாக குட்டி பாப்பாவுக்கு தனியாக லஞ்ச் ரெடி பண்ண வேணாம், சேர்த்தே ரெடி பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு கடைஞ்சிட்டு அதுக்கு சைடிஷாக வெண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வெண்டைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா சனுஸ்காவுக்கு மிளகாத்தூள் போட்டால் பிடிக்காது. அவளுக்கு மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் தூவி கொடுத்தோம்னா நல்லாவே விரும்பி சாப்பிட்டுப்பா. அதனால் அதே மாதிரியே ரெடி பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். இந்த சைடிஷ் மட்டும் பத்தாது அப்படிங்கிறதுனால ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உடச்சி ஊற்றி கொடுத்துட்டேன். ஈவினிங் ஆனதாக அவள் பர்த்டே அன்னைக்கு ரெடி பண்ண வாழைப்பூ வடை சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு வாழைப்பூக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொஞ்சமாக மீல் மேக்கர் இருந்துச்சு, அதை வச்சு கட்லெட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதே மெத்தடில் ஒன் டைம் நான் ஷீலா மீனில் கட்லெட் ரெடி பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக இது போல் ரெடி பண்ணிவிட்டு எக்கில் கொஞ்சமாக பெப்பரும் உப்பும் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் இன்னமுமே என் நாக்கில் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.